அமெரிக்காவிற்கு நாள் குறித்திருக்கிறது ஈரான். நாளை இரவு 8 மணிக்கு முன்பதாக இவை நிகழ்த்தப்படும் என்பதான விடயம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்யாவினுடைய இராணுவ விமானம் ஒன்று கிரீமியா பகுதியில் இராணுவ வீரர்களுடன் வெடித்து சிதறியிருக்கக்கூடிய நிலைமையில் மீண்டும் ரஷ்ய உக்ரைன் போரானது ஒரு பதற்ற நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நேட்டோ நாடுகள் கைவிட்டிருக்கக்கூடிய நிலைமையில் மீண்டும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கூட்டாளியான இத்தாலியும் நிராகரித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் மீள திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை முற்றிலுமாக நிறுத்திக் கொள்கின்றோம் என்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த மிக முக்கியமான செய்திலைமைகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 பானர்ஜன் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி தொடர்ந்தும் இந்த ஈரான், இஸ்ரேல் அதேபோல அமெரிக்காவினுடைய போர் பதற்ற நிலைமைகள் உலகளவில் அதிகரித்து வரக்கூடிய நிலைமையில் இன்றைய தினம் மிக முக்கியமான அறிவிப்பினை ஈரானினுடைய IRGC, உங்களுக்கு தெரியும், ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர அமைப்பு மிக முக்கியமான ஒரு அறைகூவல் அல்லது எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதன்படி அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் நாளை 8 மணிக்கு பின்பதாக குறிவைக்கப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள், அதாவது இங்கே தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்பதாக 15 தொழில்நுட்ப நிறுவனங்களை மிக முக்கியமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு தெரியும், உலகளவில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த மெட்டா, கூகுள், குரோம், ஆப்பிள், போயிங் அதேபோல டெஸ்லா உள்ளிட்ட 15 நிறுவனங்கள் மீதாகத்தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற இருப்பதாக மிக முக்கியமான அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதேபோல இந்த நிறுவனங்களை அண்டித்ததான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறி தங்களுக்கான பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், பயங்கரவாத இலக்குகளை வடிவமைப்பதிலும் அதேபோல அவற்றை தொடர்ந்தேச்சியாக கண்காணித்து அமெரிக்காவுக்கான இந்த உளவு தகவல்களை வழங்குவதிலும் மிக முக்கிய நிறுவனங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய இந்த நிறுவனங்கள் அதேபோல செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் இவ்வாறான செயற்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதால் இனி எங்களுடைய தாக்குதல்கள் இவர்களை நோக்கியதாக இருக்கும் என்பதாக ஈரானினுடைய தஸ்னிம் செய்தி அறிக்கை ஊடகம் இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்தேச்சியாக ஈரானினுடைய தலைவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்களாக இருந்தால் நாளை 8 மணிக்கு பின்பதாக இந்த 15 நிறுவனங்கள் மீதாக எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்பதாக பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிறுவனங்கள் மீதாக தாக்குதல்கள் ஏற்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அமெரிக்காவுக்கு அது பேரிழப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. நீங்கள் நினைக்கலாம், சில வேளைகளில் அமெரிக்காவில் இயங்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் மீதாக இந்த தாக்குதல் நடாத்தப்படுமா என்று. அவ்வாறல்ல, மாறாக இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் எந்தெந்த நாடுகளில் தங்களுடைய கிளைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீதாகத்தான் இந்த தாக்குதல் நடைபெறும் என்பதாகவும் ஈரான் பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய நிலைமையில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதேபோல அடுத்ததாக நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் நிலைமைகள் தொடர்பாக பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் 31ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. எனக்கு தெரியும், இந்த கிரீமியா தீபகற்பம் எனப்படுவது ஏற்கனவே உக்ரைனில் இருந்து ரஷ்யா மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த தீபகத்தினுடைய வான்பரப்பு பகுதியில் ரஷ்யாவினுடைய AN-26 எனப்படுகின்ற இராணுவ விமானம் ஒன்றுதான் பயணத்தை மேற்கொண்டிருந்தது. அதன்படி நேற்றைய தினம் மொஸ்கோ நேரப்படியாக மாலை 6 மணியளவில் இந்த பயணத்தை ஆரம்பித்திருந்த நிலைமையில் 6 மணிக்கு பின்பதாக குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்கு பின்னர் கட்டுப்பாட்டு அறையுடன் இந்த விமானம் கொண்டிருந்த தொடர்பு முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருந்ததாகவும், இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த விமானம் தொடர்பிலான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் போதாகத்தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளான விடயமும் தெரிய வந்திருந்தது. குறித்த இந்த விமான விபத்தின் போதாக கிட்டத்தட்ட 29 பேர் பலியாகி இருக்கின்ற விடயமும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் 6 விமான பணியாளர்களும் அதேபோல 23 பயணிகளும் இந்த விமானத்தில் இருந்ததாகவும், முழுவதுமாக அந்த 29 பேருமே முற்றுமுழுதாக உயிரிழந்திருக்கின்ற விடயமும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த விமானத்தினுடைய சிதைந்த பாகங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சகம் ஆய்வு செய்ததில் இதில் எந்த விதமான தாக்குதல்களும் இடம்பெற்றதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்பதாகவும், எனவே இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் இது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளையும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் முன்னெடுத்து வருகின்றது. அதேபோல உங்களுக்கு தெரியும், இந்த கிரீமியா பகுதியில் அதேபோல ரஷ்ய உக்ரைன் வான்பரப்பு பகுதிகளில் தொடர்ந்தும் இந்த வான்வழி தாக்குதல்கள் மர்மமான முறையில் இடம்பெற்று வரக்கூடிய நிலைமையில் இந்த சம்பவமும் தற்போது ரஷ்யா தரப்பில் பாரியொரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் மாறியிருக்கிறது.
அடுத்ததாக இந்த அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியில் ஈரான் மீதாக இடம்பெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்தில் மற்றொரு பங்காக ஈரான் தொடர்ந்தும் இந்த கல்ஃப் நாடுகள் மீதாக அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ அதேபோல் அமெரிக்காவினுடைய முதலீட்டுடன் தொடர்புடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கே தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு அங்கமாக கடந்த 30ஆம் தேதி குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீதாக ஈரான் தங்களுடைய ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் போதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விசேடமாக தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருந்ததாக இந்திய தூதரகமும் இந்த தகவலை உறுதி செய்திருந்தது. எனவே தற்போது அந்த உயிரிழந்த நபரினுடைய நண்பர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், ஈரானினுடைய இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான ட்ரோன் தாக்குதலின் போதாக அந்த சுவர்கள் இடிந்து விழுந்ததில் சுவர்களுக்குள் சிக்கிதான் இந்த நபர் உயிரிழந்திருப்பதாக அவருடைய நண்பர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே குறித்த இந்த விடயமும் இந்திய மக்கள் விசேடமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்த ஒரு செய்தியாகவும் மாறியிருந்தது. தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதல்களின் விளைவாக உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களாக இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியானது முற்றுமுழுதாக ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு கப்பல்கள், எண்ணெய் விநியோக கப்பல்களோ அல்லது எந்த விதமான வணிக கப்பல்களோ அந்த பாதையை கடக்க முற்பட்டால் அவற்றை தாக்குவோம் என்பதாகவும் அதேபோல சில கப்பல்களை அவர்கள் தாக்கியும் அளித்திருக்கிறார்கள். அதேபோல தங்களுக்கு ஆதரவான நட்பு நாடுகளுக்கு அந்த பாதைகளை தொடர்ந்தும் தங்களுடைய அந்த சேவை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் அந்த செயற்பாட்டை, அதாவது ஹோர்மோஸ் ஜலசந்தியினுடைய செயற்பாட்டை மீள வளமையான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், அதேபோல ஈரானினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்தேச்சியாக நேட்டோ நாடுகள் மீதாக அந்த அழுத்தத்தினை பிரயோகித்திருந்தார். அதேபோல் அவர்களிடமும் அதற்கான உதவியையும் கேட்டிருந்தார். அதாவது உங்களுடைய படைகளை அனுப்புங்கள், உங்களுடைய ஆயுதங்களை அனுப்புங்கள், ஈரான் மீதாக நாங்கள் தாக்குதல்களை நடாத்த வேண்டும், அதேபோல் ஹோர்மோஸ் ஜலசந்தியை மீட்க வேண்டும் என்பதாக. ஆனால் எதிர்பாராத விதமாக நேட்டோ நாடுகள் அவருக்கு எந்த விதமான ஆதரவுகளையும் வழங்கவில்லை என்பது ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் கடந்த கிழமைகளில் மாறியிருந்தது. அதேபோல் இன்றைய தினம் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், ஐரோப்பாவுக்குள் நுழைந்த அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் அந்த இடத்தில் தரையிறக்கப்படாமல் மீள திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மிக முக்கியமான கூட்டாளி நாடாக இருக்கக்கூடிய இத்தாலி தான் இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். அதன்படி இத்தாலியினுடைய அதிபர் ஜோர்ஜியோ மெலோனி தான் இந்த அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்களை திருப்பி அனுப்புவதற்கான அனுமதியையும் வழங்கியிருக்கிறார். இத்தாலியினுடைய தரப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அமெரிக்காவினுடைய இந்த குண்டுவீச்சு விமானங்கள் வருவது அல்லது தரையிறக்கப்படுவது தொடர்பான விடயங்கள் தொடர்பில் எந்தவிதமான முன்கூட்டிய அனுமதிகளையும் எங்களிடமிருந்து பெறப்படவில்லை. அதேபோல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இத்தாலியினுடைய இராணுவ தலைமையகத்தின் மூலமாக எந்தவிதமான அனுமதிகளோ அல்லது எந்தவிதமான முன்னேற்பாடுகள் தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கோரப்படவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலைமையில்தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய மிக முக்கியமான கூட்டாளி, அதேபோல மிக முக்கியமான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஜோர்ஜியோ மெலோனி அவர்கள் இந்த அனுமதி மறுப்பு தொடர்பில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அமெரிக்க தரப்பினருக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிரான்ஸ் அதேபோல ஸ்பெயின் போன்ற நாடுகளும் ஈரான் மீதாக குறிவைக்கப்படுகின்ற அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களுக்கு எங்களுடைய வான்பரப்புகளை நாங்கள் கொடுக்க இடமளிக்க மாட்டோம் என்கின்ற விடயங்களும் ஏற்கனவே இந்த நாடுகளாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விடயமும் ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல இறுதியாக மற்றொரு மிக முக்கியமான செய்திலைமை என்னென்று சொல்லி சொன்னால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்று மீண்டும் ஒரு அதிரடியான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஈரானை விட்டு அமெரிக்க படைகள் முற்றுமுழுதாக 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வெளியேறும் என்பதுதான் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து. அது தொடர்பில் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், ஈரான் அணு ஆயுதத்தை எந்த வகையிலும் உருவாக்கிவிடக்கூடாது, அணு ஆயுதம் தொடர்பிலான ஆயுத நடவடிக்கைகள் மேம்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தோம். அதில் தற்போது வெற்றி கண்டிருக்கின்றோம். அதில் பெரும்பாலான இலக்குகளை நாங்கள் அளித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய படைகளை நாங்கள் பின்வாங்க இருக்கின்றோம் என்பதாகத்தான் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார். மேலும் ஈரானில் எங்களுடைய பணிகளை நாங்கள் இறுதி வரை செய்து வருகின்றோம். அமெரிக்கா அநேகமாக 2 வாரங்களுக்குள் அல்லது பணிகளை முடிக்க இன்னும் சில நாட்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டு ஈரானை விட்டு முற்றுமுழுதாக வெளியேறும் எனவும், அதேவேளை அவர்களிடம் உள்ள அனைத்தையும் நாங்கள் முற்றிலுமாக ஒழிக்க விரும்புகின்றோம். இருப்பினும் அதற்கு முன்பே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் இந்த உரையின் போதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அமெரிக்க அதிபர் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்தேச்சியாக பல சர்ச்சையான கருத்துக்களையே தொடர்ந்தும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை ஏற்கனவே ஈரான் மீதாக நாங்கள் 24 மணி நேர காலக்கெடு கொடுக்கின்றோம், அல்லது பிறகு 48 மணி நேர காலக்கெடு, அதன் பின்னராக 1 வாரம் 2 வாரம் என்பதாக தொடர்ந்தும் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய மாறாக அவை நிறைவேற்றப்படுகிறதா என்று சொல்லி சொன்னால் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது. எனவே அமெரிக்க அதிபர் இப்போது இந்த கருத்தினை கூறியிருக்கிறார். அதே போல நான் ஏற்கனவே ஆரம்ப செய்தியில் தெரிவித்திருந்தது போல ஈரான் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. எங்களுடைய தலைவர்கள் மேலும் கொல்லப்பட்டால் நாளை 8 மணிக்கு பின்பதாக அதனுடைய பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல இஸ்ரேல்
மிக முனைப்புடன் ஈரானினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் யார் யார் ஒவ்வொரு பதவிகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இலக்கு வைத்து ஒவ்வொருவராக தூக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நிலைமைகள் அடுத்ததாக அமையப் போகின்றன என்பது தொடர்பில். எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் சொல்லி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.